ஸ்ரீ காளிதாசரை போல கவி பாட வேண்டுமா? ஸ்ரீ கம்பனை போல இராமாயணம் உள்ளிட்ட மிகப்பெரிய கவிகளெல்லாம் பாட வேண்டுமா? ஒட்டக்கூத்தரை போல எடுத்த எடுப்பிலேயே பல பாடல்கள் செய்யுள்களெல்லாம் இயற்ற வேண்டுமா? அதற்கெல்லாம் ஸ்ரீ காளியுடைய அருள் நமக்கு இருக்க வேண்டுங்க. இன்றைய தினம் ஸ்ரீ துர்காஷ்டமி அனுசரிக்கப்படுறதுனால இன்றைய தினம் ஸ்ரீ துர்காதேவியை நாம் வணங்கினோம்னா நமக்கு அந்த கவித்துவம் எல்லாமே வந்து சேருங்க. தெனாலிராமனை போல சமயோஜித புத்தியுடன் அரசனையே வந்து ஆளக்கூடிய அறிவுத்திறனை பெற வேண்டுமா? அதற்கும் இன்றைய தினம் நாம் ஸ்ரீ அம்பாளை வணங்குவது நல்லதுங்க. அகண்ட பாரதத்தை ஆண்ட ஸ்ரீ சத்ரபதி சிவாஜியைப் போல, வீர சிவாஜியைப் போல நாம் திகழ வேண்டுமா? அரசாட்சியில் நாம் அமர வேண்டுமா? ஸ்ரீ துர்காதேவியை நாம் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல ஸ்ரீ காளியுடன் ஸ்ரீ துர்கையுடன் நாம் பேச வேண்டுமா? அதற்கும் நாம் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுவோட அதிதேவதையாக ஸ்ரீ துர்காதேவி வராங்க. அதனால தாங்க ராகுவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சர்ப்பதோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாமே விலகிறதுக்கு இன்றைய தினம் ஸ்ரீ துர்காஷ்டமி நிறைந்த நாளாகிய இன்றைய தினத்திலே ஸ்ரீ அம்பாளை நினைத்து நாம் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமி திதி அப்படின்னாலே அது அழிவை தரக்கூடிய திதி, அதாவது கெட்டதை அழிக்கக்கூடிய திதி. அதனால தான் கெடுதல்களை அழிப்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணர் அதிலே அவதாரம் செய்தார். அதே மாதிரி அம்பாளும் இன்றைய தினத்திலே ஸ்ரீ துர்காஷ்டமி நாளிலே அவதரித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்திலே நாம் வழிபடுவதன் மூலமாக நமக்கு வலிமை சேருங்க. ஏன்னா ஸ்ரீ துர்கா அப்படின்னு சொன்னாலே தோற்கடிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தங்க. அதனால் நாம் யாருக்கிட்டையுமே தோற்று போகாமல் இருக்கிறதுக்கு, எல்லாத்துலேயுமே நாம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு எப்பொழுதுமே ஸ்ரீ துர்காதேவியை நாம் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. உலகெங்கும் இன்றைய தினம் ஸ்ரீ துர்காதேவிக்கென்று விசேஷ அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே செய்யப்படுது. இன்றைய தினம் சந்தனத்தால் அபிஷேகம் செய்கிறதும் புஷ்பாஞ்சலி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதே மாதிரி 6 வயது முதல் 12 வயது வரைக்கும் உள்ள சிறுமிகள் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு மங்கள பொருட்களை எல்லாம் நாம் தருவதன் மூலமாக அந்த ஸ்ரீ கன்யா பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையை செய்வதன் மூலமாக நம்முடைய குலம் விருத்தி அடையுங்க. அதே மாதிரி பெண் சாபம் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இங்கே நாம் முளைப்பாரி வைத்து வழிபடுவது போல வட இந்தியாவிலே 3 முதல் 5 அங்குலம் வளர்ந்த அந்த கோதுமையை எல்லாம் இன்னைக்கு அம்பாளுக்கு காட்டி பூஜை செய்வாங்க. இன்றைய தினம் சில மாநிலங்களில் விதை விதைப்பும் உண்டுங்க. நாம் விதைக்கிற மாதிரி அவங்களும் விதை விதைப்பு எல்லாமே செய்வாங்க. ஸ்ரீ அனுமன் சாலிஷா போல் ஸ்ரீ துர்கா சாலிஷா அதெல்லாம் இன்றைய தினத்தில் நாம் படிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஞான சக்தியினுடைய அவதார திருநாளாக வராக புராணம் சொல்லுதுங்க. தேவி புராணம் என்ன சொல்லுது? சிவபெருமான் இன்றைய தினம் மகாசக்தியாகிய ஸ்ரீ துர்காதேவியை வணங்கி அஷ்டமா சித்தியை பெற்ற நாளாக இன்றைய நாள் சொல்லப்பட்டிருக்குங்க. தசமகா வித்யா அவங்கெல்லாம் வணங்கினதுக்கான ஒரு அமைப்பு இன்றைய தினம் ஸ்ரீ துர்காதேவியை வணங்குவதன் மூலமாக நமக்கு சேருங்க. அதனால் ஜோதிட சாஸ்திரப்படி ராகுவின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ துர்காதேவியை இன்றைய தினத்திலே வணங்குவோம். நோய் நொடி உபாதைகள், கடன் பிரச்சனைகள், சத்ரு பிரச்சனைகள் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு வாழ்வாங்கு வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஸ்ரீ துர்காஷ்டமி தின நாளாகிய இன்றைய தினத்திலே ஸ்ரீ துர்காம்பாளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.